பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாயிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மிகப்பெரிய சவால்கள் என்பதே. தேவனாகிய கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கி அவர்களை வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லும் மிகப்பெரிய பொறுப்பை மோசேயினிடத்தில் கொடுத்தார். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான் என்றார். நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்றும் சொன்னார். அதாவது தேவனாகிய கர்த்தர் தம்முடையவர்களுக்கு பொறுப்பையும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நிற்கும் சவால்களையும் இன்னும் அதிகமாக்குவார். அப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் மீறி தம்முடைய சர்வ வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை அழைக்கும்போது அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். பொறுப்புகளுடன் கூடிய ஊழியத்தை நிறைவேற்ற நம்மை பயன்படுத்துகிறார். அதே சமயத்தில் எதிர்ப்புகளையும் சவால்களையும் நமக்கு எதிராக அதிகமாக்கி தம்முடைய சர்வ வல்லமையை அதன் மூலம் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆகையால் நம்மை நாமே தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அவருடைய அற்புதங்களை அனுபவித்தவர்களாக அவருக்கு முன்பாக சாட்சிகளாக இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீரே எங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறீர். எல்லா எதிர்ப்புகளையும் அடக்கி அதற்கு மேல் உம்முடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறீர். உமக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.